ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே ஃபில்லிங்கான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு, இப்போ இந்த பருப்பு அப்படியே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறினதும் இந்த தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டிட்டு இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பருப்பு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற பருப்பு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த பருப்பு ஊறுறது அந்த தண்ணியே சரியாக இருக்கும். அப்படியே இதை நம்ம நல்லா அந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது செய்கிறதுக்காக இது கூட சேர்க்குறதுக்கு 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வேணும். முருங்கைக்கீரை நல்லா அந்த மாதிரி தனித்தனியாக உதுத்து எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நிழலில் உரத்திட்டு எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 பல் பூண்டு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்க்குறது கடிப்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பருப்பு அரைக்கும் போது மிளகாவை சேர்த்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போது லேசாக அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த 2 கப் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக கலரிட்டு நம்ம இறக்கிடலாம். முருங்கைக்கீரை சேர்த்துன்னு ரொம்ப நேரம் குக் பண்ணவும் தேவையில்லை, ஏன்னா சீக்கிரமாக கீரை வதங்கிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்ச பருப்பு கூடவே முருங்கைக்கீரை வறுத்ததையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்த இந்த பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த பருப்போடு சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இதை 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா முதல்ல இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு அரைச்சிருக்கிறதுல ஏற்கனவே நிறைய ஈரப்பதம் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கொலக்கட்டைக்கெலாம் பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி மட்டும் முதல்ல சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் மொத்தமே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தேவைப்படாது, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த அளவுக்கு மாவு நல்லா இறுக்கமாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்கள் விருப்பமான ஷேப் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் சிம்பிளாகவும் இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்த எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பமான சட்னி, நல்ல ஒரு கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் தொகையில் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.